நள்ளிரவில் உடல் முழுக்க கருப்பு சாயம் பூசி முகத்தை மறைக்கும் ஜடாமுடி அலங்காரம். கோரமான உருவத்துடன் திகிலூட்டும் கழுவனை தீவட்டியுடன் விரட்டி விரட்டி உற்சாகமடைந்த இளைஞர்கள். வினோதமான இந்த திருவிழா குறித்து விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேவுக பெருமாள் ஐயனார் கோயிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ பெருந்திருவிழா கடந்த 24ஆம் தேதி காப்பு கட்டுதல் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 6ஆம் நாள் நள்ளிரவில் சுதை சிற்பமாக உள்ள கழுவன் கழுவச்சி மூதாதையருக்கு வழிபாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடல் முழுவதும் கருப்பு சாயம் பூசி முகத்தை மறைக்கும் ஜடாமுடி அலங்காரம், அரங்கான் கயிற்றில் ஜடாமுடி ஆடை என கோரமான உருவத்தில் திகிலூட்டும் அலங்காரத்துடன் திருக்கோயிலுக்குள் கழுவன் அழைத்து வரப்பட்டார். கருப்பண்ணசாமியிடம் அருள் பெற்று சேவுக பெருமாள் சுவாமி எழுந்தருளி உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நாட்டார்கள் முன்னிலையில் பணிவுடன் தவழ்ந்து வந்த கழுவனுக்கு அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் கூட்டம் கைதட்டி ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தது. அங்கு கோயில் சார்பில் கழுவனுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு சிவகங்கை சமஸ்தானம், தேவஸ்தானம் மற்றும் சிவாச்சாரியார்கள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கிராமத்து அம்பலக்காரர்கள் கழுவனுக்கு மரியாதை செய்தனர். தொடர்ந்து நள்ளிரவில் கோயில் முன்பகுதியில் ஊரே மிரளும் வகையில் ஆயிரக்கணக்கான கிராமத்து இளைஞர்கள் பட்டாளம் கழுவனை தீப்பந்தத்துடன் துரத்தி நள்ளிரவில் உற்சாகமடைந்தனர். கழுவனை விரட்டுவதும் தன்னை விரட்டி வரும் இளைஞர்களை தீப்பந்தத்தால் கழுவன் விரட்டி சுடுவதும் என நள்ளிரவில் தமிழகத்திலேயே எங்கும் காண முடியாத கழுவன் விரட்டும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் நள்ளிரவில் நடைபெறும் இந்த விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர். கழுவன் விரட்டும் திருவிழாவிற்கு ஊர் எல்லையில் படுத்து உறங்கிய கழுவனும் கழுவச்சியும் சேவுக பெருமாள் ஐயனாரின் தேர் ஏறி இறங்கியதாக ஐதீகம். இந்நிகழ்வும் 9ஆம் நாள் களிமண்ணால் செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட கழுவன் கழுவச்சி உருவம் மீது தேர் ஏறி இறங்கும் நிகழ்வும் இந்த தேரோட்டத்தில் தத்ரூபமாக நடைபெறும். மதுரையில் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் சமணர்கள் கழுவேற்றம் செய்யப்பட்டதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது.